गुरुब्रह्मः गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। जीवन्मुक्तिः सदानन्द साक्षिभूताय योगिने महास्वामी कनिष्ठाय शिवार्याय नमोऽस्तुते। ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். தவிர பிரபஞ்சத்தில் 12 ரகசியங்களையும் அவைகளின் பெயர்களையும் அவைகள் ஒவ்வொன்றின் ஆட்சியிலும் சஞ்சரித்து வரும் நேரத்தையும் தொன்று தொட்டு காலத்திலிருந்தே அந்நிய நாடுகள் அறிந்து வைத்திருந்தன. மேலும் அவர்கள் வாரத்தில் 7 நாட்கள் பெயர்களையும் முக்கியமாக 72 ஆண்டுகளுக்கு மேல் பருவங்கள் பெயர்ந்து ஆரம்பிப்பதையும் அறிந்து வைத்திருந்தனர். சுருங்க சொல்லின் அவர்கள் வானத்திலும் ஜோசியத்திலும் வல்லுநர்களாக இருந்தார்கள். ஆதிலிருந்தே உலக நாடுகள் ஒவ்வொன்றும் ஏனைய கலைகளிலும் நிபுணர்களாக இருந்து வந்ததுடன் தெய்வங்களுடன் தொடர்பை ஏற்று வந்தனர். முன்பின் தெரியாத அந்நியர்களை உபசரித்து வரும் மரபையும் ஏற்று வந்தனர். எனினும் வேதத்தில் அடங்கி இருக்கும் பல உண்மைகளை அந்நிய நாடுகள் இழக்க நேரிட்டு விட்டதாலும் இன்றைய நமது ஆராய்ச்சியாளர்கள் வேதங்களை ஆராய்ந்து பல உண்மைகளை வெளியிட்டு வருவதாலும் நமது தேசத்திலிருந்து அனைத்தையும் அந்நியர்கள் கற்றுக்கொண்டதாக நமது ஆசிரியர்கள் கூறி வருகின்றனர். தெய்வ மத ஒரு செகண்ட், இது அப்படியே நான் இங்கிலீஷ் படிச்சா முன்னாடி போகலாம், நான் கான்டெக்ஸ்ட் விட்டு போகாம இருக்கிறதுக்கு. The 12 zodiacs of the world, their names and their ruling time periods were known to other countries since antiquity. Also, they were aware of the names of the 7 days in a week and the beginning of shift in seasons after 72 years. In short, they were experts in astronomy and astrology. Since primeval times, every country in the world had expertise in various arts and had direct contact with the gods. They also had the tradition of extending hospitality to total strangers. However, as other countries have lost many truths contained in the Vedas, and as these truths are now being brought out by our modern researchers, our teachers opine that others originally learned everything from us. இந்த 2 பேராகிராஃப்க்கு ஒரு ஐ வில் கிவ் a small brief. எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா if somebody if you want to add something you can add. இந்த 2 பேராகிராஃப்ல வந்து சார் என்ன சொல்றாருன்னா, இந்த 12 ராசிகள், அப்புறமா வந்து ஜோசியம், ஜோதிடம், வேதங்கள்ல இருக்க பல சாஸ்திரங்கள், இது எல்லாமே வந்து உலகத்துல இந்தியால மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்ததுன்னு சொல்றாரு. இது முக்கியமா இந்த 72 ஆண்டுகள் அது என்னதுனாக்க, இப்போ நம்ம வந்து பொங்கல் தை மாசம் தை 1க்கு கொண்டாடுறோம், மக்கர சங்கராந்தி. அது வந்து Jan 14th இருந்தது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த வருஷம் பார்த்தோம்னா Jan 15க்கு வந்தது. இன்னொரு 30 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது Jan 15th இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா வந்து Jan 16க்கு மாறிடும். ஸோ எவ்ரி 72 இயர்ஸ்ல இந்த மக்கர சங்கராந்தி சொல்றது வந்து 72 இயர்ஸ்ல இப்படி 4 வந்து 1 டிகிரி மாறுறது. 1 டிகிரி மாறினாக்க 360 டிகிரியில 1 டிகிரி முன்னாடி போச்சுனாக்க அவுட் ஆஃப் 365 டேஸ்ல 1 டே முன்னாடி போறது. இந்த 72 இயர்ஸ்ல அப்போ மாற என்ன ஆகும்னா, ஒரு 7,200 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படின்னா ஒரு 100 டேஸ் முன்னாடி போயிடும். அப்படின்னாக்க தை 1 மக்கர சங்கராந்தி போது அக்னி நட்சத்திரத்துல வரும் மக்கர சங்கராந்தி. ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த மக்கர சங்கராந்தி தை 1 வந்து உத்தராயணத்தோட புண்ணிய காலத்தை ஆரம்பிக்கும் போது வந்தது. அப்படின்னாக்க டிசம்பர் 21, 23 அந்த டேட்ல இருந்தது 1300 இயர்ஸ் முன்னாடி. இது சார் எழுதியிருக்காரு. அப்போ அது வரைக்கும் வந்து நம்ம ஊர்ல இருக்க தெய்வ விவேகிகள் எல்லாம் வந்து நேரத்தை காலத்தெல்லாம் கரெக்டா வந்து குறிப்பிட்டு அவளால வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆனால் சின்ஸ் லாஸ்ட் 1300 இயர்ஸ் இந்த கனெக்ஷன் விட்டு போனதுனால, அருந்து போனதுனால, இந்த பழைய காலத்துல இருந்த அந்த ஜோசிய பரம்பரையெல்லாம் வந்து அருந்து போனதுனால
இப்போ இன்னி லெவல்ல வந்து இப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நம்ம மடத்துல பார்த்தோம்னா வந்து இது உத்தராயண புண்ணிய காலம் வந்து டிசம்பர் 21 அப்படின்னா இந்த சால்ஸ்டிஸ் அந்த டைம்ல வந்து அவ கொண்டாடுறா பாலபிரிவா. அது அதே டைம்ல தான் வந்து ஒரு காலத்துல மக்கர சங்கராந்தி ஆயின்னு இருந்தது. நம்ம மக்கர சங்கராந்தி அன்னைக்கு தான் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது சொல்றோம், அது கொண்டாடுறோம். அது வந்து 1300 இயர்ஸ் முன்னாடி அப்படி இருந்தது. இன்னைக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலம் வந்து டிசம்பர் 21 23 ஆரம்பிச்சிடுறது. ஜான் 14க்கு 15க்கு நம்ம வந்து பொங்கல் மக்கர சங்கராந்தி இது கொண்டாடுறோம். இதான் வந்து சார் சொல்ற இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் வந்து அறிவு அதோட ஆராய்ச்சி எல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சிருந்தது. இந்த 7 நாள் வந்து காமன். கிரேக்க நாடுல நம்ம சொல்ற சண்டே மண்டே டியூஸ்டே, சண்டே வந்து சூரியனுக்கு, மண்டே வந்து மூனுக்குன்னு சொல்லி, இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் அப்படியே தான், இந்தியாலையும் அப்படியே தான். சோமவாரம் சொல்றது மூணு, ரவிவாரம் சொல்றது வந்து சன்னுக்கு. இந்த 7 நாள் இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயுமே இருந்திருக்கு. ஸோ நம்ம நாட்டுலேருந்து தான் மற்றவங்க கத்துண்டான்னு கிடையாது. எல்லாரும் அந்தந்த நாட்டுல அவங்கவுங்களுக்கு வேதத்திலேருந்து என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. அதுதான் வந்து சார் சொல்ல வர்றார். இன்னைக்கு வந்து வேதம் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறதுனால நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து நம்ம நாட்டுலேருந்து தான் எல்லாம் அங்க போச்சு. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சார் சொல்றார். எனிதிங் டு ஆட்? யாருக்காவது ஏதாவது? நாட் we can continue. தெய்வ மதத்திய கடைசி காலங்களில் கூட உலகத்திய அரசர்கள் நெறியுடன் ஆட்சி புரிந்து வந்தனர். எனினும் நாடுகளின் ஏதாவது மாறுதல் நேரிட்டால் தெய்வங்கள் தாமாகவே தலையிட்டும் வந்தன. தவிர முக்கியமான பிரச்சனைகளில் மக்கள் தெய்வங்களை நாடி விதாயம் பெற்று வந்தனர். இக்காலத்திய அந்நிய மதங்கள் தெய்வங்களை அகற்றிவிட்ட போதிலும் அந்த இராஜாங்கங்கள் ஆட்சிக்குரிய நீதிகளை கூடிய வரையில் காப்பாற்றி வருகின்றன. எனவே அவைகள் தெய்வங்களை புறக்கணித்து விட்டாலும் தெய்வங்கள் அத்தகைய நாடுகளை ஆமோதித்து அவைகளை சுபிக்ஷத்தையும் அளித்து வராமல் இல்லை. இதற்கு மாறாக அநீதிகளை ஏற்கும் இராஜாங்கங்களுக்கு இயற்கை நாசங்களை விடுவித்து வராமலும் இல்லை. எந்த மதமாயினும் தெய்வங்களுக்கு பாரபட்சம் என்பது கிடையாது. இராஜாங்கமும் பெரும்பாலான பிரஜைகளும் பாவங்களை சகஜமாக செயலாற்றும் பொழுது நம்மை தாங்கி வரும் பூமாதேவி துடிதுடித்து வருந்துகிறாள். இதன் காரணமாக நாடுகள் பாதிக்கப்படும் பொழுது நல்லவர்களும் அவர்களுடைய சென்ற வினைகளை பொறுத்து பாதிக்கப்படுவதுண்டு. ஆகவே பகவானுடைய கோபத்தை தவிர்க்க வேண்டுமானால் ஓர் நல்லாட்சியினர் குற்றவாளிகளை அடியுடன் ஒழித்து கட்ட வேண்டும். ஆட்டோமான் சாம்ராஜ்யத்தில் திடீரென்று தோன்றின சுமார் 1,00,000 தான்தோன்றிகளை வாளுக்கிரையாக்கி நல்லாட்சியை நிலைநாட்டினான் முராட் என்ற சுல்தான். சரி, இது இங்கிலீஷ் நான் இது பண்றேன். Even in the final phases of the divine religion, rulers world over governed in accordance with principle. Still, if any acts of mercy occurred in the countries, gods intervened of their own accord. The people too sought divine supplication for important issues. Even though today's other religions have done away with gods, their governments have managed to preserve principles of governance. Hence, though they have boycotted gods, gods have not refrained from endorsing these countries and have bestowed prosperity upon them. On the contrary, the gods have not failed to unleash natural calamities upon unjust governments as well. Irrespective of religion, the gods are devoid of partiality. Our Bhuma Devi,
who bears us is subjected to anguish and angst when the government and most citizens casually commit papa. This thereby not only affects entire countries but also forces the good citizens to suffer based on their past deeds. Therefore, to avoid the wrath of Bhagavan, a good regime should exterminate criminals altogether. Murad, the Sultan of Ottoman Empire, restored justice in his regime by putting 100,000 self-righteous rebels to the sword. ஓகே, இத இதுல வந்து ஒரு இது வருது, மாசுகள்னு சொல்லி இந்த இடத்துல எங்க போச்சு எண்ணின் மாசுகள் நேரிட்டால் அப்படின்னு சொல்லி இது வருது. இந்த மாசுன்னு இந்த வேர்டு வந்து சார் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணல. ஓகே, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான மீனிங் வச்சு தான் சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார். அது வந்து YPM 2ல வந்து மாசுக்கு வந்து அர்த்தம் சொல்ல வரும்போது, மாசுனாக்க இப்போ ஒரு ஆட்சியில வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்மர் அது மாதிரி வந்து பாவர்ட்டினால, ஏழ்மைனால அப்படிலாம் வந்து நடந்தாக்க அப்போ அந்த ஆட்சியில மாசு இருக்குன்னு அர்த்தமா. அது மாதிரி மாசுன்னு சொல்றது வந்து அது மாதிரி வந்து ஒரு மனிதன் வந்து தன்னோட தர்மத்தை விட்டு அவனுக்கு வந்து காசை சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வந்ததுனாக்க அது வந்து அந்த மனிதனுக்குள்ள மாசு இருக்குன்னு அர்த்தமா. அவனுக்கு தேவைனாலும் அப்படி பண்ணறான், தர்மத்தை விட்டு போகும்படியாக. அப்ப அதெல்லாம் வந்து ஆட்சியில இருக்கிற மாசுகள். இப்படி மாசுகள் இருந்தபோது அவங்க வந்து தெய்வங்கள் கிட்டக்க, எனக்கு அந்த காலத்துல அவங்க வந்து தெய்வங்கள் கிட்டக்க டைரக்டா வந்து பேசியிருக்காங்க. தெய்வங்கள் பேசியிருக்கு. முன்னாடி வந்து சார் என்ன சொல்லியிருக்காரு ஒரு இடத்துலனாக்க, ஈஜிப்ட் நாடுல வந்து தெய்வம் அந்த விக்கிரகமே வந்து பேசியிருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த காலத்துல வந்து விக்கிரகங்களுக்கு பூஜாரியா இருக்கிற அந்த பிரீஸ்ட், அந்த பிரீஸ்டஸ், அங்க இருக்கிற அவா மூலியமா வந்து ஆரக்கிள்ஸ், அது வந்து அருள்வாக்கு மாதிரி வந்து தெய்வங்கள் பேசியிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து தெய்வங்கள் வந்து நாட்டோட நடவடிக்கைகள்ல தெய்வங்கள்லாம் வந்து அதுல வந்து எப்படி வந்து அடுத்தது என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் வந்து இந்த 2 பேராகிராஃப்ல வருது. ஓட்டோமான்ல இருக்கிற முராட், இந்த முராடுன்னு இருக்கிறவர் வந்து ஆக்சுவலா ஒரு 16-17 வயசு பையன்தான். ஆட்சியில ரொம்ப சீக்கிரமாவே வந்துடுறான். அவன் வந்து பார்க்கும்போது வந்து ஜட்ஜ் எல்லாம் வந்து அவனை பத்தி அவன் ஜட்ஜு கிட்டக்கெல்லாம் கேட்குறான். அந்த நியாயாதீஷ் அவகிட்டக்கெல்லாம் கேட்கும் போது அவெல்லாம் சொல்றான், நாங்க வந்து ஏதாவது ஒண்ணுக்கு வந்து குற்றம் ஏதாவது நாங்க இது பண்ணோம்னாக்க இந்த ரவுடிகள்லாம் எங்களே பிடிச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆச்சுனாக்க அந்த முராடு வந்து யாரெல்லாம் அப்படி பண்ணறான்னு சொல்லி அந்த நாடுல இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து கூட்டு உட்கார வச்சு யாரெல்லாம் அப்படி பண்றான்னு சொல்லி அவ எல்லாரையும் கண்டுபிடிச்சு அவர் எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாரு. அப்படி முராடுக்குன்னு பேரே எப்படின்னாக்க, முராடு கிட்டக்குன்னு அழைப்பு வந்திருக்குனாக்க அதுக்கு முன்னாடியே வந்து இவ வந்து குளிச்சு அந்த முறைப்படி அவ சுல்தான் அவர் முறைப்படி அவ வந்து குளிச்சு மரண தண்டனை தான் ஆக்க போறதுன்னு சொல்லி முன்னாடியே அந்த மரணத்துக்கு ரெடி ஆகி தான் வந்து சுல்தானோட தர்பாருக்கே போவாராம், முராடோட தர்பாருக்கு. இது வந்து எப்படின்னாக்க நாட் ஒன்லி அவனோட அந்த என்ன சொல்றது அந்த நியாயத்தோட அந்த ஜஸ்டிஸ் ஓட இது வந்து பலம் வந்து நாட் ஒன்லி இன்டர்னல் பீப்புள் ரெக்டிஃபைடு தெம்செல்ஸ், பட் அவனுக்கு வந்து மற்ற பக்கத்துல இருக்க மீதி ராஜ்யங்கள்லேருந்து அவனை பார்த்து ஒரு மரியாதை, எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட். முராடு வந்து 16 வயசுல வந்து அந்த பையன் வந்து ஆட்சிக்கு வந்தார், சுல்தான் முராட். ஓட்டோமான் எம்பையர்ல ஐ திங்க் 16th century. அதை தான் இங்க ரெஃபர் பண்றாரு சார். முராட். No problem. இதுல இந்த பேராகிராஃப்ல I just want to add a couple of things. So first YPM 2ல வந்து சார் என்ன எழுதியிருக்காருன்னா, ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல பாப்பங்கள்லாம் ரொம்ப அதிகரிச்சு இருக்கிறதுனால நம்மளால எப்படி அந்த காலத்துல ராஜ்யங்கள்லாம் ஒரு பிழை ஒரு மாசு கூட இல்லாம நடந்திருக்கு. அப்படி மாசு நடந்ததுன்னா ராஜா வந்து
அது வந்து இப்போ நம்மளுக்கு புரியாது, அது எப்படி ஒரு பிழை கூட இல்லாம அப்படி ராஜ்யம் நடந்தது அப்படின்னு எழுதியிருக்கார் சார் ஆக்சுவலா YPM 2ல. அண்ட் சார் என்ன சொல்றாருன்னா, ஃபார் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஆன் திஸ் எர்த் அப்படிதான் இருந்திருக்கு அப்படிங்கிறார். இந்த ரொம்ப கொடிய பாப்பமா இருக்கிற இந்த டைம் பீரியட், நம்ம இருக்கிற டைம் பீரியட் வந்து அதோட the percentage of time on earth of that kind of பாப்பமுள்ள நாட்கள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு எழுதியிருக்காரு ஆக்சுவலா. இது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ரெண்டாவது அப்சர்வேஷன் வந்து, இந்த தெய்வங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கறது இல்லை அப்படிங்கறது வந்து நமக்கு கரெக்டான கான்டெக்ஸ்ட்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹிந்து வந்து ஒரு தப்பு பண்றான், அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஒரு தப்பு பண்றான், இல்ல இந்தியால ஒரு தப்பு நடக்கிறது, அதே தப்பு சைனால இருக்கிறவன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா எல்லாருக்கும் அதே எவ்ரிபடி ஹேஸ் டு ஃபேஸ் த சேம் கான்சிக்வன்ஸ். அந்த விஷயத்துல தெய்வங்கள் வந்து இது பாரபட்சமே பார்க்கறது கிடையாது. YPM 2ல இம்பார்ட்டண்டா சார் ஒரு விஷயம் எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதாவது காட்ஸை ரியலைஸ் பண்றதோ இல்ல நம்மளோட பிரார்த்தனை வந்து தெய்வங்களுக்கு கேட்கறது அப்படிங்கிறதுக்கு வந்து அது வந்து தெய்வ மதம்ல இருக்கிறவாளோட இதுல மட்டும்தான் முடியும். மற்ற ரிலிஜன்ல இருக்கிறவா வந்து ப்ரே பண்ணாக்க அது வந்து அவளோட அதாவது தெய்வ மதம்ல இருக்கிறது மட்டும்தான் தெய்வங்கள், அந்த அந்த தெய்வத்தை மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை பண்ண முடியும். அண்ட் அந்த பிரார்த்தனை மட்டும்தான் தெய்வங்கள் செவி சாய்க்க முடியும். மற்ற பிரார்த்தனை செவி சாய்க்க முடியாது. அது அந்த தெய்வங்கள் இது இல்லை அப்படின்னு YPM 2ல எழுதியிருக்க. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை தட். எஸ் ராகவேந்திர சார். இதுல கேக்குறது இல்லையா பேசுறது? கேக்குறது. ஓகே. இதுல இன்னொரு லைனும், இக்காலத்திய அந்நிய மதங்கள் தெய்வங்களை அகற்றிவிட்ட போதிலும் அந்த ராஜாங்கங்கள் ஆட்சிக்குரிய நீதிகளை கூடிய வரையில் காப்பாற்றி வருகின்றன. எனவே அவைகள் தெய்வங்களை புறக்கணித்து விட்டாலும் தெய்வங்கள் அத்தகைய நாடுகளை ஆமோதித்து அவைகளுக்கு சுபிட்சத்தையும் அளித்து வராமல் இல்லை. இன்னும் ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? சோ மக்கள் அதாவது நேர்மையாகவும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அவ வாழ்ந்து வந்தால், அதே போல இந்த ராஜாங்கங்களும் அவ நாட்டை வந்து நேர்மையா ஆட்சி பண்ற பட்சத்தில் இன்னைக்கும் அந்த நாடுகளுக்கு சுபிக்ஷம் கிடைச்சிட்டு தான் இருக்குன்னு எழுதியிருக்காரு. ஸோ இன்னைக்கு சுபிக்ஷம் கிடைக்காத நாடுகள் இருக்கு அப்படின்னாக்கா அங்க இருக்கிற மக்களும் ஆட்சி முறைகளும் நேர்மையா இல்லைனாக்கா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடு சுபிட்சமா இருக்கு அப்படின்னாக்கா அந்த நாட்டு ராஜாங்கமும் நாட்டு மக்களும் நேர்மையா வாழ்ந்து வந்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் எஸ் கரெக்ட், வெரி மச். ஒரு ஜஸ்ட் இந்த தெய்வம் கேக்குது புரியலையே அப்படின்னா ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். என்னது எக்கோ அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் ஓகே. அது ஆடியோ இஸ் ஃபைன். ஓகே சரி, ஆடியோ இஸ் ஃபைன். ஓகே ஸ்ரீராமன் சார். சார் அதான் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. ஏன்னா இப்போ வந்து லா வந்து கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் லா இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஒரு கண்ட்ரியில கரெக்டா இருக்கிறது, இன்னொரு கண்ட்ரியில ராங்கா இருக்கு. ஸோ லா இஸ் நாட் தார்மிக் ஃபாலோயிங் லா. ஸோ எனிவேர் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பெரும்பாலும் லாஸ் வந்து பெரும்பாலும் வந்து இப்போ எங்கேயுமே வந்து திருடு ஸ்டீல் பண்றது வந்து கரெக்ட்னு யாரும் சொல்லலை. அது மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாஸ் அண்ட் நீதி வந்து ஒருத்தனால இன்னொருத்தனை வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் வந்து ஒரு கவர்னன்ஸோட இது. ஓகே, அந்த பேஸ் பிரின்சிபல்ல தான் எல்லா நாடுலையுமே வந்து லாஸ் இருக்கு. ஸோ வந்து மேபி இன் ஃபியூ ஆஸ்பெக்ட்ஸ் 1 or 2 ஆஸ்பெக்ட்ஸ் வேணா மாறுபடலாம். ஓகே, ஒரு முஸ்லீம் கண்ட்ரில ஒரு ஸ்பெசிஃபிக் லா இருக்கலாம், இல்லை கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக் லா இருக்கலாம், விச் மே பி டிஃப்ரெண்ட். ஓகே, பட் பேசிக்லி எது நல்லது எது கெடுதல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். மற்றவங்களை வந்து நம்ம வந்து
ஹானி பண்ணக்கூடாது, பிறர் மனம் நோகாமல் நடந்து கொள்வதல் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காருல்ல, அது வந்து அதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆல் லாஸ். அது வந்து எல்லா ராஜ்யங்கள்லையும் எல்லா ராஜாங்கள்லையும் அவள் கடைப்பிடித்துன்னு வந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதை கடைப்பிடிக்கிறா. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா பல விஷயத்துல வந்து கரப்ஷன்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு லோவர் லெவல்ல வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தியாவில் வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பிரைவு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது மற்ற இடத்துல இல்லாம இருக்கு. அதுவும் வந்து சார் வந்து எழுதியிருக்காரு, நம்ம நாடுல வந்து ஏன் வந்து தெய்வங்களுக்கு இவ்வளோ கோவில் இருந்தாலும் இவ்வளோ பாபம் இவ்வளோ இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால வந்து அந்த தெய்வீகத்தை அனுபவிக்க முடியலை அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கிரேக்கிய நாடு, இது வந்து பாஸ்கர் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சாரே சொன்னது வந்து, அந்த ராஜாவோட பேர் மறந்துடுது. ராஜா வந்து மழை மழை வந்து சரியா பெய்யல அவரோட ஆட்சியில அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஜனங்க போறாங்க அந்த ராஜாக்கு. ஸோ ஒரு நாட்டுல மழை பெய்யலைன்னா அதுக்கு காரணம் வந்து அரசாங்கம், அதுக்கு வந்து அந்த ராஜாபரணம் பண்ற அந்த ராஜா, இவெல்லாம் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. தே ஃபெல்ட் தேவர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு காலம் இருந்திருக்கு. ஆமா, அந்த மக்களும் நேர்மையா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தா அதனால அவ ராஜா மேல, ஏன்னா ராஜா தப்பு பண்றார் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சதுனால ராஜா மேல கோபம் வந்து ராஜாவை எதிர்த்து போனா தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அப்ப மக்கள் மேலயுமே அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம நேர்மையா தான் இருக்கோம், சாஸ்திர முறைப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதனால ராஜா தான் தப்பு அப்படின்ட்டு. இப்ப கேட்ட மாதிரி லா எல்லா இடத்துலயும் மாற்றங்கள் வேற வேற மாதிரி இருந்தாலும் மக்களுடைய ஒழுக்கம், மக்களுடைய நேர்மைன்றது வந்து எங்கெங்கெல்லாம் குன்றி போயிருக்கோ அந்த இடத்துல கஷ்டங்கள் வரதான் வரும். சாப்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த முகவரியில இருந்து இது 2வது பேஜா இருக்கும். முகவரியில் இது சரி. ஷியாமஸ், யூ கேன் கோ அடுத்தது படிக்கலாம். ஓகே சார். ராஜாங்கமும் பெரும்பாலான பிரஜைகளும் பாவங்களை சகஜமாக செயலாற்றும் பொழுது படிச்சிட்டோம். ஒரு செகண்ட் இங்க நிற்க சென்ற சமீப காலத்திய பெற்றோர்கள் கூட தங்களுடைய பாலர்கள் குணசீலங்களாக வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் நீதி கதைகளை புகட்டி வந்ததுடன் குற்றங்களையும் கூடாதவைகளையும் வெறித்திடும் கல்வியை உள்ளத்தில் ஊட்டி வளர்த்தனர். இக்காலத்திலோ பள்ளி படிப்பை ஓதுவதற்கு மட்டும் பயன்படுத்தி வருகின்றன. தவிர சென்ற காலங்களில் சிறுவர்கள் ஏதாவது கூடாதவைகளை புரிந்துவிட்டால் பெற்றோர்கள் அவர்களை கண்டித்தும் தண்டித்தும் பட்டினி போட்டும் விலங்கிட்டும் வந்தார்கள். இக்காலத்திலோ தாங்கள் மெனக்கெட்டு பெற்ற மக்களின் செய்கைகளை கண்டித்து திருத்துவதற்கு பெரும்பாலான பெற்றோர்கள் தயாராக இல்லை. ஒரு நிமிஷம் கேக்குறதா? எஸ் கேக்குறது. இப்ப நம்ம இந்த வரி படிச்சோம் இல்லையா? அதாவது இந்த காலத்தில் தான் மெனக்கெட்டு பெற்ற பிள்ளைகளை தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ பெற்றோர்கள் தயாராக இல்லை. நம்ம இத படிச்சுட்டு எதுவுமே சார் விஷயத்துல நம்ம இந்த ஒய்பிஎம் ஸ்டடி சர்க்கிள் இருக்கிறதே எதுக்குன்னா, நம்ம இப்ப வீட்டுல படிக்கலாம், நம்ம பாட்டுக்கு அதை உட்காந்து படிச்சுருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டடி சர்க்கிள்னு வச்சு நம்ம எதுக்காக படிக்கிறோம்னா, ஒரு ஒரு வார்த்தையிலையும் நம்ம கூட கனெக்ட் பண்ணணும். இப்ப இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல பெற்றோர்கள் தண்டித்தும் கண்டித்தும் விலங்கிட்டும் குழந்தைகளை வளர்த்தார்கள் அப்படின்னு. அந்த காலத்துல பண்ணா இந்த காலத்துல பண்ண முடியுமா? முதல் விஷயம், அது பண்ணா இந்த காலத்துல அது கரெக்ட் இல்ல கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி எப்படி இருக்கு? நம்ம பர்சனலா நம்ம வீட்டுல நம்மளால அப்படி பண்ண முடியறதா? பண்றோமா? இப்ப சார் சொன்னது மேபி அந்த காலத்துக்கு சூட் ஆகும், இந்த காலத்துக்கு அதெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோமா? நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா?
சொல்லுங்க. கரெக்ட் மாமா. நம்ம மாமா நான் ஒரே ஒரு இது மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு யார் பேசுறாங்கன்னு தெரியல. அது செல்லு வேற. பாஸ்கர். இல்ல ஒரு ஆர்டர்ல இது பண்ணிட்டு இருக்கோம். 2 பேராகிராஃப் அவர் படிக்கிறார், அப்புறம் ராம் 2 பேராகிராஃப் அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு தென் வி ஆர் கமிங் டு தி டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் தான் உங்களோட இன்புட்ஸ் எங்களுக்கு மிஸ்ஸிங்கா இருந்தது. ஸோ வில் லெட் ராம் கண்டினியூ. இவர் சாரி ஸ்ரீராமன் கண்டினியூ தி தமிழ். அது முடிச்சிட்டு ராம் இங்கிலீஷ் முடிச்சிட்டு வில் கம் பேக் டு தி டிஸ்கஷன். ஓகே ரைட். ஓகே, இந்த ஒரு ரெண்டு பேராகிராஃப் தான் படிக்கிறோம் மாமா நாங்க. ஓகே கண்டினியூ. சரி ரைட். ஓகே. நமது தேசத்தில் யூனிவர்சிட்டி என்ற கல்வியை அதனுடைய உற்ற தரத்திற்கு உயர்த்த வேண்டும். ஹையர் செகண்டரி பரீட்சையும் 75% மார்க்குகள் குறைந்தவர்களை யூனிவர்சிட்டி படிப்புக்கு அனுமதிக்க கூடாது. டெக்னாலஜிக்கல் ஸ்டடியையும் அகாடமிக் ஸ்டடியையும் ஒன்றாக பாவித்து குழப்பக்கூடாது. இன்றைய நமது பெரும்பாலான யூனிவர்சிட்டி மாணவர்களின் அன்றாடத்திய பலாத்கார, தீ வைக்கும் உற்சாகம் உட்பட ஆர்ப்பாட்டங்களை பார்க்கும் பொழுது நமது யூனிவர்சிட்டி தேவைதானா என்று தோன்றுகிறது. உங்களுடைய நாட்டின் மாணவர்கள் தீ வைப்பு போன்ற பலாத்கார ஆர்ப்பாட்டங்களில் உற்சாகத்துடன் ஈடுபடுகிறார்களே, அத்தகைய ஊக்கம் எங்கள் மாணவர்களுக்கு ஏற்படவில்லையே என்று ஓர் லண்டன் கலாசாலை மாணவன் நமது லண்டன் நிருபரிடம் குறையுடன் கேட்டானாம். சரி, இப்படி இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வரலாம். Even parents of the recent past, with an intention of making their children grow up virtuously, instilled moral stories and nurtured them to detest committing kutram and kudadavai. Today, they only aid in imparting the school curriculum. Earlier, if a child indulged in any kudadavai, the parents would admonish, punish, deprive them of food or restrain them. Today, however, most parents are not ready to morally police their hard-begotten children. Furthermore, our country's university standards must be raised to its rightful level. Those who score below 75% in higher secondary examination should not be allowed to enroll for university studies. Technological study and academic study should not be misconstrued to be the same. When we see most of today's university students routinely indulging in violent protests, including avidly indulging in arson, doubt looms over the very need for a university. Your university students exhibit fervor in fueled protests and arson that is not seen in ours, lamented a London Arts College student to one of our reporters in London. சரி, இப்போ நம்ம திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். மாமா சொன்னது தண்டனைகள் நம்மளோட குழந்தைகளுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா அப்படின்னு. அதுல ஒருத்தர் இங்க சொல்லியிருக்கா மாதாங்கி, எஸ் வி cannot give punishment because they will take any decision அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கா. இதுல நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி இதுல நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்றதுக்கு என்னோட வயசானவங்க நிறைய பசங்களை வளர்த்துருப்பாங்க. யாரா ஆட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யாராவது. ஓகே, சிவராமன் சார். சிவராமன் என் நமஸ்காரம். ஒன்னுன்னா ஊராலா சிவராமன் என். அவர் சிவராமன் அண்ணா சொன்னது சொன்ன பாயிண்ட் ரொம்ப சிந்திக்க வேண்டிய பாயிண்ட்டு. அந்த காலத்துலங்கிறது நம்ம ரொம்ப யோசிக்கல. நான் என்னோட பொறுத்தவரையில் பெரிவா சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருந்தவா தான் ஜாஸ்தி. அஃப்கோர்ஸ் ஐ எம் நவ் ரன்னிங் 66. இந்த காலத்தில் எல்லாமே அவள் ஏன் எதுக்கு என்ன இப்படி பண்ணால் என்ன அப்படி தே வாண்ட் அ ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் வாண்ட் அ சிக்னிஃபிகண்ட் ஆஃப் தட் ரியாலிட்டி. அப்படி இருக்கிறப்ப நம்ம தண்டனைங்கிறத காட்டிலும் அவளை ரியாலிட்டியை புரிய வைக்கிறதுங்கிறது தான் மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுதான் சிவன் சார் அவரும் கம்பேரிட்டிவாக அதை சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன்.
அதனால இந்த காலத்தில் வந்து தண்டனைங்கிறது கொடுக்க முடியாது. பட் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு எஜுகேட் த ரியாலிட்டி, அவர் ட்ரெடிஷ்னல் வேல்யூ, வாட் ஃபார் வாட் திங்ஸ் தட்ஸ் நாட் டூங்கிறது தான் என்னோட வியூஸ். தேங்க்ஸ் a lot for giving opportunity. சரி, அடுத்தது இந்த இடத்துல ஸ்ரீமதி மோகனா ரவின்னு இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யாரோ பேசணும்னு சொன்னாலே, அவ பேசட்டுமே. லட்சுமி அவ பேசட்டும். யாரோ பேசணும்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவ பேசட்டும். சார் துணை லக்ஷ்மி பேசுறேன். முதல்ல நேர்மைன்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு முதல்ல அர்த்தம் நமக்கு நிறையவே தெரியல. அடுத்து பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைகளை கண்டிக்கிறோம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணவே இந்த காலத்துல முதல்ல முடியாது. கண்டிக்கிறோம்னாவே அதுவே தப்பான வேர்டா இருக்கு முதல்ல சொல்றதுக்கு. நம்ம வந்து இப்ப வந்து கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுங்கோ, அந்த மாதிரிதான் நீங்க இருக்கணும். முதல்ல நீங்க எப்படி இருந்தேல், நீங்க எல்லாம் பயந்தேன்றதுக்காக நாங்க பயப்பட முடியுமா? அப்படிதான் பசங்க வந்து இப்ப பேசுறான் தவிர நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றதெல்லாம் இப்ப வந்து அவளால ஏத்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி புரிய வச்சோன்னா வேற வேலை இல்லை, இதுதான் உனக்கு பேச்சா அப்படின்ட்டுருவான். சோ நம்ம சார் சொன்னதுக்கும் நம்ம வாழற வாழ்க்கைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப நாங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா எல்லாம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு வா, வீட்டுக்குள்ள 6 மணிக்குள்ள நீ வரலன்னா ஒரு பெரிய வாசல்ல வந்து தான் நின்னுடுவா. போற வர வாழ்க்கையே தெரியும் நான் வரலன்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோம். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம பசங்க 10 மணிக்கு வெளியே போயிட்டு வருது, 11 மணி ஒன்னும் கேட்க முடியல, போயிட்டு வரோம் அப்படின்றது. நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவ கொடுக்குறா பதில். நம்ம வந்து அவ கிட்ட கேட்கறதோ தண்டிக்கிறதோ அதெல்லாம் வந்து சார் எழுதுறது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் பதில். அது பிராக்டிக்கலா பண்ணுவோமான்றது நமக்கே முதல்ல நம்மளே அதுக்கு ரெடியா இல்ல முதல்ல பண்றதுக்கு. அதுதான் என்னோட இது சார் துணை. தேங்க்ஸ் மாமி. ஸோ இது வரைக்கும் 2 பேரும் சொன்னதுல 2 பேரும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி பாஸ்கர், உங்களோட ஒப்பீனியன் என்னது? நான் அதுக்கு ஆப்வியஸ்லி மாறாதான் சொல்ல போறேன். அதாவது இதுல வந்து என்னோட டேக் என்னன்னா, ஐ திங்க் வி ஆர் ஸ்லிப்பிங் அப் அட் அ வெரி யங் ஏஜ். ஸோ இப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து அந்த டிசிப்ளின் கொண்டு வர ட்ரை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் கூட நான் வந்து ஐ வில் நாட் அலோவ் மை டாட்டர் டு கோ அவுட் சைட் ஆஃப்டர் சன்செட். ஏதானு போய் கொண்டு விட்டு நான் அழிச்சுட்டு வருவேன், இல்லைன்னா ஐ டோன்ட் டூ தட். ஸோ அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த டிசிப்ளின் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஐ திங்க் நம்ம அதில் ஸ்லிப் அப் ஆகிருக்கோம். இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன், இந்த காலகட்டத்தில் அது அப்ளிகபிளான நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. ஓகே, இது அப்படி நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்புறம் தொகுப்புகளுக்கு அர்த்தமே இல்லாதபடி போயிடும். இது இட் இஸ் ரெலவெண்ட், ஹவு டு மேக் இட் ரெலவெண்ட்ங்கிறது தான், தட் இஸ் த பாயிண்ட். ஒரு இது சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிலேட்டிவ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவள் அம்மா வந்து பாம்பேல இருக்கா, பெங்களூரில் பொண்ணு வந்து தனியாக இருக்கா ஹாஸ்டலில். 7 மணி 7:30 மணிக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் ஆக்ஷன் அவளை வெளியில் ஆக்ஷன் பண்ணோம் ஹோட்டலுக்கு. அப்புறமா 7:30 ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து இது தவிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ நான் வீட்டுக்கு போகணும் 8 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகலனாக்க நான் அம்மாக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இப்போ சாப்பிடக்கூட இல்லை, அதுக்கு முன்னாடி ஆட்டோவை புக் பண்ணிட்டு தனியா இருக்கா ஹாஸ்டல்ல பெங்களூர்ல, திரும்பி கிளம்பி போயிட்டா. ஸோ வந்து இப்போ நான் என்னத்த சொல்றது, இப்போ என் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்துட்டு இருந்து ஒரு மாதிரி இதுவா ஒரு ஏளனமா வந்து பார்க்குற தன்மை நமக்கு வந்துருது. ஏன்னா இப்படி இருக்கா இந்த காலத்துல இருக்கிற பொண்ணு. 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் வந்து நம்ம பெங்களூர்ல எல்லாம் சுத்துனாங்க. இவன் பாட்டுன்னா இப்போ ஆட்டோ பிடிச்சி இமீடியட்டா போகணும், அதெல்லாம் ஆட்டோல 7:30 மணிக்கு நான் தனியா வேற போகணும் ஆட்டோக்குன்னு சொல்லி கவலைப்படுறா. அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லறா. இப்படி இருக்காளேன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன். அப்போ வந்து ஐ திங்க் இந்த காலத்துல வந்து என்னோட ஒப்பீனியன் என்னதுனாக்க, இந்த அம்மா அப்பாவே வந்து சரியா இல்லை, அதனால பசங்க சரியா இல்லை. இது அம்மா அப்பா ஓரளவுக்கு நேர்மையாகவும் கரெக்டா அவளோட தாத்தா பாட்டியோட பேச்சு கேட்டு இருந்தால் மேபி இந்த பசங்க வந்து அம்மா அப்பாவோட பேச்சு கேட்குமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது வந்து இந்த இடத்துல இன்னொன்று போட்டிருந்தா வந்து அவங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துருவாங்கன்னு. அது ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துருவாங்கன்னு அர்த்தமே என்னதுனாக்கா நம்ம அவளுக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். அது எப்படி தப்பான டிசிஷன் எடுத்துருவா? அப்படின்னாக்கா சின்ன வயசுலேருந்தே நம்ம சரியான டிசிஷன் எதுன்னு சொல்லி கொடுக்கல, சின்ன வயசுலேருந்தே கோட்டை விட்டுட்டோம். அதனால 12, 13 வயசு, 14, 15 வயசு ஆகும்போது அவங்க வந்து கேட்கறது இல்லை. இந்த மாதிரி ஆன்மீகமான விஷயங்களோ இது மாதிரி சத்சங்களையும் அவளை உட்கார வச்சு எதுவும் சொல்லி கொடுக்கல. அது மாதிரி எதுவுமே பண்ணாத போது திடீர்னு அப்புறம் 14, 15 வயசுல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது இப்படி வந்து கேட்கும். ஒரு 5 வயசுல 6 வயசுல ஒரு ஆரத்தி பண்ணு பஜனை பண்ணுன்னு சொல்லி கொடுக்காத போது அது இப்படி 14, 15 வயசுல நீ வந்து நமக்கு நம்ம இந்து தர்மம் தான் முக்கியம், நீ வந்து இந்த மதத்துல இருக்கவன் தான் வந்து கட்டிக்கணும் அப்படிலாம் சொன்னா அது கேட்க போறது கிடையாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அதுல மெயின்லி வந்து அப்பா அம்மாவே வந்து என்ன நினைக்கிறான்னா வந்து உலகம் அப்படிதான் இருக்கு, அவ அப்படிதான் இருக்கான், அவ ஃப்ரெண்ட்ஸ் அவள் சொல்லி கொடுக்குறா, அதுதான் அவன் வந்து ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லி அவ அப்பா அம்மாவே வந்து கோட்டை விட்டா அப்படின்னு எனக்கு தோணுறது. நிறைய பேர் கை தூக்கியிருக்கா. ராம்குமார் மோகன். நான் பேசுறது கேக்குறது இல்லையா உங்களுக்கு? எஸ், கேக்குறது. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதுல. சாரோட ஃப்ரேசிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மெனக்கெட்டு பெற்ற பிள்ளைகள்னு எழுதியிருக்காரு. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்பயும் அதுதான் வந்து ஒரு லிஞ்ச் பின்னு எனக்கு தோன்றது. எங்க பாட்டிக்கு 8 குழந்தைகள் இருந்தா, அதுல 2-3 பேர் பேட்டா, மீதி 4-5 பேர் இருந்தா அவளுக்கு எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஒரே துணி தான். ஓவரா செல்லம் கிடையாது, ஆத்துல பைசாவும் ஜாஸ்தி கிடையாது. மை ஃபாதர்ஸ் ஜெனரேஷன் 2. இப்ப என் ஜெனரேஷன் 1. கல்யாணம் ஆகிற டேட்டு ஏஜ் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு. குழந்தை எல்லாம் பிறக்கிறது, முதல் குழந்தை பிறக்கிறது 35 தான் பிறக்கிறது. ஸ்கூலுக்கு போறது 40 வயசு ஆயிடுறது. அதுக்கு சுத்தி இருக்கிற குழந்தை எல்லாமும் சிங்கிள் சைல்டா தான் இருக்கு. ஸோ அந்த மெனக்கெட்டு பெக்கிற ஒரு ஃப்ரேஸ் தான் ஐ திங்க் 70 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்பக்கும் டிஃபரன்ஸ்னு எனக்கு தோன்றது. அந்த ஒரே உங்க அபிப்பிராயம் ஒரே ஒரு குழந்தை, அதாவது செல்லம் கொடுக்க வேண்டியதா போயிடுறது, மெனக்கெட்டு பெக்க வேண்டியது. ஃபெர்டிலிட்டி ரேட்ஸ் எல்லாம் குறையிறது, குழந்தை பெத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 70 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. அண்ட் தட் இஸ் ரிசல்ட்டிங் இன் ஆல் ஆஃப் திஸ்ங்கிறது. சரி, மோனா மாமி. பெருவாச்சரணம் சார் துணை. அதாவது என்னன்னா, குழந்தையில வந்து ஃப்ரெண்ட்லியா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகினா தான் அவளை வந்து அவள்கிட்ட நம்ம வந்து சொன்னா எடுத்துக்கிறாளே தவிர, மற்றபடி நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஏதாவது சொன்னோம்னாக்க அவ அதை வந்து டோன்ட் கேர்ன்னு தான் போயிடுறா. இப்போ என் பேர குழந்தை எல்லாமே வந்து ஏதாவது சொன்னோம்னா அது கேட்கறது கிடையாது. இப்ப சிவன் சாரோட அனுகிரகத்துல பிறந்த குழந்தை தான் என் பேத்தி. அவளே இப்ப 4 வயசு தான் ஆறுது. நோன்னா நோ தான், எஸ்னா எஸ் தான். அவளுக்கு இஷ்டம் இருந்தா தான் செய்யறா. ஆனா என் பொண்ணு கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கா. அவ வந்து கண்டிச்சுட்டு நீ வந்து இதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லின்னு இருக்கா. இருந்தாலும் அந்த குழந்தைகளை வந்து இது பண்ணும்போது அவ வந்து சொல்றத கேட்கறதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி என்னோட மாமா பையனை வந்து எங்க மாமா வந்து ரொம்ப கண்டிச்சு வளர்த்தார். அப்ப பயங்கரமா அடி பின்னி எடுத்துடுவார். அப்படியெல்லாம் பண்ணும்போது அவன் வந்து தப்பான பாதைக்கே போயிட்டான். அதனால அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவன் மற்ற குழந்தைகள்லாம் நன்னா வளர்ந்தப்போ அவன் மட்டும் அப்படி தப்பா போனதுனால எங்களுக்கு வந்து ஓகே கண்ணு. ஏன்னா எங்க இடத்துல இல்லை, யாரையும் வந்து பெருசா எல்லாம் கண்டிக்க மாட்டான். நீ இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு அவ செஞ்சு காமிப்பா. அவ வந்து நாங்க இப்படி நடந்துப்போம் அப்படின்னு செஞ்சு காமிப்பா. அதே மாதிரி நான் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவேன். எனக்கு அவகிட்டக்க அவ பண்றது எனக்கு பிடிக்கலன்னா நான் பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவேனே தவிர அவளை வேற மாதிரி எனக்கு தண்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. இதனால அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். சிவன் சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்றது என்னால முடியுமாங்கிறது தெரியல. தேங்க்யூ. சிவராம் மாமா, உங்க ஒப்பீனியன் கொஞ்சம். ஒப்பீனியன்னா நான் ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும், ஏன்னா எனக்கு அனுபவம் கிடையாது. இதுல பாஸ்கர் சொன்ன மாதிரி ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. ரொம்ப வருஷங்களா குழந்தைகளை விட்டுட்டு வளர்க்காமல் செல்லம் கொடுத்துட்டு, அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இன்னொருத்தர் யாரோ சொன்னார், மெனக்கெட்டு பெற்ற குழந்தைகள், ஒரே ஒரு குழந்தை.
இப்ப சத்சங்கத்துல இருக்கிறவா எல்லார்கிட்டயும் இன்சிஸ்ட் பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் வேலையா அப்படின்னு நான் நினைக்கிறது இல்ல. நான் எல்லாமே என்னுடைய வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ஒரு குழந்தை இருக்கோ அவள்கிட்ட எல்லாம் நான் ஒரு தடவையும் அவ ஒய்ஃப் ஆக்ஷன் வரும்பொழுது இதான் சொல்லுவேன், அடுத்தது ரெடி பண்ணியாச்சா, ரெடி பண்ணணும், சாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சீக்கிரமா இன்னொரு குழந்தைய பெத்து கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாருக்கும். ஒரு குழந்தையோட நிறுத்துறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு சோசியல் ஃபேப்ரிக், தப்பான சோசியல் ஃபேப்ரிக் ஒரு குழந்தையோட நிக்கிறது. சாஸ்திரத்திலையும் குமரகுரு சுவாமிகள்கிட்ட கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, உன்னுடைய தாய் மலடி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ குழந்தை பேத்திருக்க, மலடின்னு எப்படி சொல்ல முடியும் எங்க அம்மாவா அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்கிறாரு. ஆமா உங்க அம்மா மலடி தான், உன்னை பெத்தா கூட உங்க அம்மா மலடி தான் அப்படிங்கிறாரு. இது எப்படி சொல்ல முடியும் ஒரே பேத்தலா இருக்கே அப்படின்னு. அப்ப அவர் சாஸ்திரத்தை சொல்றார், ஒரு குழந்தை குழந்தையாகாது, தனிமரம் தோப்பாகாது, அதனால ஒரு குழந்தை பெத்தா அது மலடின்னு அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்ணுவார். அதனால ஒரு குழந்தைங்கிறது இட் இஸ் நாட் அக்செப்டட் இன் அவர் சாஸ்திரா, இன் அவர் ஃபேமிலி ஃபேப்ரிக். இப்ப அந்த மெனக்கட்டு பெற்றதை பத்தி அவர் ரொம்ப அழகா சொன்னார். அப்படிங்கிறதுனாலயே என்ன ஆயிடுத்து, நோ சொல்லவே தெரியாது, எந்த பேரண்ட்ஸுக்கும் நோ சொல்ல தெரியாது. ஏதாவது ஒண்ணு குழந்தை கேட்டுதா உடனே எஸ், உடனே எஸ். 22 வயசுல நான் எவனோத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் பொழுது அப்ப நோ சொன்னோம்னா அது தப்பா இருது. குழந்தைகளுக்கு ஃபெயிலூர் தெரியணும். 10ஆவதுல +2ல மார்க் குறைஞ்சு போயிடுதுன்னா தூக்குல தொங்குறது அப்படின்னா ஃபெயிலூரை அனுபவிச்சதே இல்லாம அந்த குழந்தைய வளர்த்ததுனுடைய தப்பு இதெல்லாம். அதனால சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட அழுதுன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவா, அழட்டமே. எனக்கு இப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சினிமா எல்லாம் பார்க்கவே மாட்டேன் சின்ன வயசுல. ஏதோ ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டா ஏதோ ஒரு சினிமா பண்ணணும்னு. நான் எங்க அப்பாட்ட போய், அப்பா நான் அவ கூட சினிமாக்கு போறேன்ப்பா அப்படின்னேன். உடனே எங்க அப்பா சொன்னார், எங்க அப்பா 77 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு, என்னுடைய 50வது வயசு வரைக்கும் இருந்திருக்காரு அவர். அதுல ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்ல மறக்கல. எங்க அப்பாவுடைய எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏற்பட்ட இன்டராக்ஷன்ல சின்ன வயசு. அப்ப எங்க அப்பா சொன்னார், சினிமாக்கு போகலாமான்னு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறியா, சினிமாக்கு போறேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா அப்படின்னாரு. நான் இல்ல எல்லாரும் போறேன் நானும் போறேன் அப்படின்னேன். இல்ல நீ போகல இன்னைக்கு அப்படின்னாரு. நான் உடனே அழுதேன், ஊன்னு அழுதேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப எங்க அப்பா சொன்னார், அழுது ஒரு காரியத்தை கோபாலன் கிட்ட, எங்க அப்பா பேர் கோபாலன், அழுது ஒரு காரியத்தை கோபாலன்ட்ட சாதிக்க முடியாதுங்கிற இன்னைக்கு நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னாரு. அப்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா லைஃப்ல 77 வயசு இருந்த எங்க அப்பாவுடைய இன்டராக்ஷன்ல எனக்கு இந்த விஷயம் மறக்காம இருக்கு இன்னி வரைக்கும். சோ குழந்தைகளுக்கு நோ சொல்ல நமக்கு தெரியணும். நம்ம அப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை, எது கேட்டாலும் எஸ் சொல்றோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அதுக்கு காரணம் என்னன்னா, மெனக்கெட்டு பெத்த ஒரே ஒரு குழந்தை. மெனக்கெட்டு 8 குழந்தைய பெற்றிருந்தானா அது மெனக்கெடவே வேண்டாம், அது படகு தானே குழந்தை பெற்றிருக்கும். மெனக்கெட்டா ஒரு குழந்தைதான் மெனக்கெடணும், 8வது குழந்தைக்கெல்லாம் மெனக்கேட வேண்டாம், அது ரொட்டீனா இருக்கும். அதனால இப்ப 8 குழந்தை பெக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் 2-3 குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகள் 2-3 குழந்தைகள் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்க்கும் பொழுது நோ சொல்லுவோம். நோ சொல்லிட்டுனா அந்த குழந்தை என்ன பண்ணிடுமோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னா அப்படின்னு சொன்னேலே, அப்படி பண்ணாது. ஏன்னா அது வளரும் பொழுது லைஃப்ல எஸ் அண்ட் நோ இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு அது வளரும். அப்படி வளர்ந்ததுன்னா நம்ம கண்டிக்கும் பொழுதோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுதோ அது என்ன பண்ணிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுற மாதிரி இருக்க வேண்டாம். சோ பேசிக் ரூட் காஸ். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது, நாங்கெல்லாம் வளர்ந்தாச்சு உண்மையா குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்கிறேன். நம்ம பண்றதுதான் ரைட்டுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாவது தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தையோட நிறுத்தினது தப்பு அப்படின்னு நினைச்சுக்கலாம். அட்லீஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கிறவாளாவது ஒரு குழந்தையோட நிறுத்தினா தப்பா, அப்படின்னா நம்ம இன்னொரு குழந்தையும் பெற்றுட்டோம் அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டோம். அதே மாதிரி குழந்தைக்கு நோ சொல்லி பழகணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் சொல்ற மாதிரி தண்டிக்க முடியும், கண்டிக்க முடியும்,
முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஐஐடியில படிச்சு விட்டு பேங்க்ல வேலையில இருக்கான் ஒரு பையன், என்னுடைய ஃப்ரெண்டுடைய பையன். அவன் அப்பா சொன்னா உருவத்தை தூக்கினா அந்த பையன் நிக்கிறான். ஏன்னா பிறந்ததுல இருந்தே அப்படி வளர்த்திருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. பிறந்ததுல இருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து கேட்கறதுக்கெல்லாம் சரி சொல்லி அழுதான்னா உடனேயே பேம்பர் பண்ணி தூக்குன்னு சொன்னா தூக்க மாட்டேன்னு சொல்லணும். 10 தடவை தூக்கணும், 2 தடவை தூக்க மாட்டேன்னு சொல்லணும். இதெல்லாம் அந்த காம்பினேஷன்ஸ்ல வரணும். எஸ் அண்ட் நோ அப்படிங்கிறது. என்ன தூக்கலைன்னா என்ன பண்ணும்? குழந்தை அழட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த குழந்தைக்கு தெரியும் யாருக்கிட்ட தனக்கு காரியமாகுங்கிறது. குழந்தைக்கு தெரியும் யாருக்கிட்ட காரியமாகுமோ அவள்கிட்ட போய் கேட்கும். அப்பாட்ட காரியம் ஆகணும்னா அப்பாட்ட போகும், அம்மாட்ட காரியம் ஆகுனா அம்மாட்ட போகும், பாட்டிக்கிட்ட காரியம் ஆகுனா பாட்டிக்கிட்ட போகும். அதனால சின்ன வயசுல இருந்து வளர்க்கறதுல இருந்து எஸ் அண்ட் நோ ரெண்டுக்கும் இடம் இருக்கணும். தண்டிக்கணும். நான் ஸ்டேட் பேங்க்ல வேலையில இருக்கும் பொழுது எங்க அப்பா என்ன பலார்னு அரைஞ்சாரு. என்ன ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தையா சொல்றேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி விஷயம், இல்ல 40 வருஷம்னு வச்சுக்கலாம். பலார்னு அரைஞ்சாரு என்ன. அப்ப எங்க அத்தை ஓடி வந்தா, அது வேலைக்கு போற பையன் அவனை போய் அடிக்கிற, கை நீட்டி அடிக்கிற அப்படின்னாரு. அவன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் அவன் தப்பு பண்ணானா அடிப்பேன் அப்படின்னாரு எங்க அப்பா. அப்பயும் நான் திமிராவ எதுவும் சொன்னேன், அது வேற விஷயம், அவ்வளவு நல்லவனா அப்படின்னு சொன்னீங்க. அதனாலதான் என்ன அடிக்க முடியுது அப்படின்னு. பட் என்ன விஷயம்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா கண்டிப்பா இருப்பார், ஆசையா இருப்பார், எஸ் சொல்லுவார், நோ சொல்லுவார். இந்த காம்பினேஷன்ல வளர்றோம். மோகனாமாமி ஒரு விஷயம் சொன்னா, எங்க அவளுடைய மாமா ரொம்ப கண்டிப்பா இருந்ததுனால பையன் தப்பான வழிக்கு போயிட்டான் அப்படின்னு. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், but that is not the rule. That exception proves the rule ன்னு சொல்றேன். அதுல அந்த விஷயத்துல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் நான் சொல்லிடுறேன். அதுல இப்போ ஒருத்தர் கண்ணாப்பினான்னு அடிச்சு வளர்க்கறது அப்படிங்கிறது ஐ திங்க் தட் இஸ் பாயிண்ட்லெஸ். அதாவது ஒரே ஒரு நுவான்ஸ் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்மளோட கோவத்தை குழந்தைகள் மேல காமிச்சு அவளை அடிக்கிறதுனால எதுவுமே ஆகாது. அவளுக்கு குழந்தைகள் ஷுட் நோ வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம கரெக்டா நடந்துட்டோம்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த நோ அப்படிங்கிறத சொல்லி நம்ம அதுல ஃபேர்மா இருந்து அப்படியும் கேட்கலன்னா இட் லீட்ஸ் டு பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம கரெக்டா குழந்தைகளுக்கு புரியற மாதிரி தே ஷுட் லேர்ன். அதாவது நம்மளோட கோபத்தை அதுல சாதிச்சுக்க கூடாது. தட் இஸ் இன்கரெக்ட். அப்படி இருந்தா கண்டிப்பா குழந்தைகள் தப்பான பாதையில போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதுல இருந்து குழந்தைகள் லெசன் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் நம்ம கிளியரா இருந்து அதுக்கு ஏத்தபடி எக்ஸிக்யூட் பண்ணினோம்னா இந்த ப்ராப்ளம் வராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இருக்கலாம், அது இருக்கலாம், அது ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன்ஸா இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டித்து வளர்த்த குழந்தைகள் கெட்டு போனது இல்லை. நான் பொதுவான ரூல் சொல்றேன். அதே மாதிரி அந்த கண்டித்து வளர்த்த குழந்தைகள் தன்னுடைய பேரண்ட்ஸ் மேல ரொம்ப அபரிமிதமான மரியாதையும் அன்பும் வச்சிருக்கு பின்காலத்துல. அந்த நேரத்துல அவளுக்கு எல்லாம் பிடிக்காம தான் இருக்கும். ஆனா பின்காலத்துல இந்த குழந்தைகளுக்கு அவ அப்பா மேல ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு பெருமையா பேசுவா. அதுவும் நான் பார்த்திருக்கேன். சில விதிவிலக்குகள் எப்போதுமே இருக்கும், அது எல்லாத்துலயும் உண்டு. விதிவிலக்கு ரூல் ஆகாது. பட் சார் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காருன்னா அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சார் சாஸ்திரத்துக்கு விருத்தமா ஒரு வார்த்தை கூட எழுதினது இல்லை. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்லியிருக்காரு பகவான். சாஸ்திரத்துல அப்பா குழந்தைய பிரைஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தன்னுடைய மகனை ஒரு தந்தை அந்த மகனுக்கு எழுத்தாப்புல அவனை பிரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லைஃப். நம்ம அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், முடியறதோ முடியலையோ பரவாயில்ல, இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த இருக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளால முடியலன்னு சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது.
பட் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதுக்கு நம்ம முயற்சி பண்ணா நல்லது அப்படிங்கிற அளவுலயாவது நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு நம்ம ராம் பிரசாத் சொன்ன மாதிரி சத்சங்கத்துக்கு அழிச்சுன்னு போறது, இல்ல அவளுக்கு ஒரு நல்ல சம்ஸ்காரங்களை கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து இஸ்லாம் கம்யூனிட்டியை பார்த்து கத்துக்கணும். அதுல இருக்கிற சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பக்தி இருக்கு. அதுவும் குழந்தை தானே, அதுவும் இந்த தேசத்துல பிறந்தது தானே, இல்ல எந்த தேசத்துல பிறந்தா என்ன, அந்த வழக்கம் பொழுதுல இருந்தே அவளுக்கு வந்து அந்த ஒரு மத பக்திய கொடுத்துடுறா. நம்ம அதை பண்றது இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸுக்கே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வெஸ்டர்னைஸ்டு வே ஆஃப் லிவிங் ஒண்ணு. ரெண்டாவது, படி 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 இந்த இன்செக்யூரிட்டி காரணத்தினால படிச்சாதான் நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை நம்ம சொசைட்டி, எஸ்பெஷலி பிராமணிக்கல் சொசைட்டில வந்துடுத்ததுனால அதை தவிர வேற எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அளவுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்துடுத்து. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பக்தியும் ஒழுக்கமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், அதை குழந்தைக்கு கொண்டு வரோம். இதுதான் நான் ஃபீல் பண்றேன். கார்த்திக் சார். ஸோ அப்சல்யூட்லி ரைட். இப்போ மாமா கடைசியா சொன்ன மாதிரி. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து சிவன் சார் வந்து எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கார், அது ஒண்ணு. அட் தி சேம் டைம் நம்ம பார்க்கறது வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் லாட் ஆஃப் டிஃபரன்சஸ், ஹவு த ஃபேமிலி இஸ், எப்படி சில்ட்ரனை வளர்க்குறா அப்படிங்கிறது. முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது. அதுல வந்து தாத்தா வந்து தன்னோட அப்பா வந்து வெய்யறதையும் பார்க்கலாம், எப்படி அவெல்லாம் எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறத குழந்தை பார்க்கும், எப்படி எல்லாரும் இன்னொருத்தர்கிட்ட பிஹேவ் பண்றா, என்ன பண்ணா என்ன நடக்கும், என்ன பண்ணா என்ன நடக்காது, அதே மாதிரியே யார்கிட்ட என்ன போய் என்னத்தை சாதிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து குழந்தை பார்த்தே அப்சர்வ் பண்ணியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த ஸ்மால் ஃபேமிலியில வந்து அந்த 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 லிவரேஜ் இல்லை. ஸோ குழந்தைக்கு வந்து அந்த பாடம் இல்லை, அப்பா அம்மா மட்டுமே பார்க்குறா. அதுலேயும் அப்பா அம்மா 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டான்னா அந்த பார்த்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு தோன்றுறது. அதுக்காகவே வந்து பெரிய இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த செல்லம் கொடுக்கறது. அண்ட் செகண்ட்லி, மாமா சொன்ன மாதிரி இப்போ படின்னு சொல்லும்போது அது வந்து கேரட் அண்ட் ஸ்டிக் ரூல்ல வந்து நீ படிச்சா உனக்கு இது கிடைக்கும், இது படிச்சா அது கிடைக்கும், இத்தனை மார்க் வாங்கினா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு பரிசு கொடுத்துட்டு மற்ற பண்ற சில தப்பான விஷயங்களுக்கெல்லாம் வந்து சலுகையா விட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷனல் பிஹேவியர், அதுவும் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் தி சில்ட்ரன் நாட் அக்செப்டிங் தி ப்ராப்பர் எஸ் அண்ட் ப்ராப்பர் நோ அப்படின்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். சரி, வேற யாருக்காவது ஏதாவது ஒப்பீனியன் ஏதாவது சொல்லணுமா? ஒன் லாஸ்ட் பாயிண்ட், இவர் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி அதுல வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து என்ன பண்ணா, நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்பேன், உன் பையன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ அது வந்து என்கிட்ட அப்போ சொன்னா, இல்லை எவ்வளவோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல ஐ திங்க் தட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்கரெக்ட். அது எதை நம்ம ஃபோர்ஸ் நிறைய இடத்துல ஒரு வார்த்தை சொல்றேன்னா, இன்னொன்னு மணி அடிச்சு சுவாமி பூஜை பண்ணா மணி அடிச்சா வந்து என்ன சாப்பாடு போடுமா அப்படின்னு சில பேர் கேட்பா, என்னையும் கேட்டிருக்கா. ஸோ வந்து நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பனா சொல்லணும்னாக்க, சுவாமி மேல பக்திலாம் இருந்தாக்க நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு ஆழமா எங்கேயோ உள்ள இருக்கு. பக்தியா இருந்தா, பயபக்தியா இருந்தா, ஒரே சாதுவா இருந்துட்டான்னா அவன் இப்படிப்பா வந்து உலகத்துல வாழ்வான்னு சொல்லி ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கு.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, கண்டினியூ பாஸ்கர் சார். யா, ஸோ அதனால ஸோ கோயிங் பேக் டு தட் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இன் மை வியூ நம்ம வந்து சந்தியாவந்தனத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம இருக்கணும். மாமா சொன்ன மாதிரி அவ முஸ்லிம்ஸ்லாம் எப்படி அழகா அவளோட குழந்தைகளுக்கு வந்து அவளோட மதத்தை பத்தி பூர்ணமா சொல்லி கொடுத்துடுறா. அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த சந்தியாவந்தனம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவளை குழந்தைகளை வந்து அது நம்ம வாட் கேன் பி காம்ப்ரமைஸ்ட், வாட் கேனாட் பி காம்ப்ரமைஸ்ட்ல வந்து அந்த லிஸ்ட்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கார்த்திக் சார் சொன்ன மாதிரி அது ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தட் எக்ஸாம்பிள். ஒரே நிமிஷம் பேசலாமா? எஸ் எஸ் மா, சொல்லுங்கம்மா. எனக்கு புரிஞ்சின வரைக்கும் எனக்கு சிவன் சார் என்ன சொல்றாருன்னா, சென்ற காலங்களில் சிறுவர்கள் ஏதாவது கூடாதவைகளை புரிந்து விட்டால் எந்த காலத்திலயும் தப்புனா தப்புதான். நம்பாத்துல அந்த காலத்திலயோ இந்த காலத்திலயோ தாத்தா பாட்டியோ இப்ப அப்பா அம்மாவோ பொய் சொன்னா தப்புதான். தலையை விரிச்சு போட்டுனா தப்புதான். ஏன் பெற்றோர்கள்னு சிவன் சார் சொல்ல நினைக்கிறாருன்னா, முதல்ல ஆத்துலதான் ஆரம்பிக்கிறது. அம்மா அப்பா குரு தான். அதாவது கூடாதவைகளை. சோ நம்ம செல்லம் கொடுக்கறது தப்பு கிடையாது. செல்லம் வந்து எந்த விஷயத்துக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். அதே குழந்தை வந்து தப்பு பண்ணினா கண்டிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம கண்டிக்கலைன்னா அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுப்பா? வேற யார் சொல்லுவா? வெளில போய் கத்துக்கும், வெளில யாரோ விஷயத்துல கத்துக்கும். இப்போ ஒரு பையன் 15 வயசுல 20 வயசுல ஒரு தப்பு பண்றான்னா சின்ன வயசுல அவளை அப்பா அம்மா கண்டிச்சிருக்கணும். கண்டிக்காம பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த 15 வயசுல அந்த சொசைட்டி கத்து கொடுக்கும். அப்ப அந்த அப்பா அம்மானால அந்த வருத்தத்தை தாங்க முடியுமா? சோ சின்ன வயசுல ஒரு ஸ்லோகம் சொல்லணும், வீதிக்கு இடணும் அப்படிங்கிற மாதிரி சிவன் சார் சொன்ன மாரி அந்த பழக்கம் வந்து நம்ம கத்து கொடுத்துட்டா அது வந்து பண்ணாது, குழந்தை பண்ணாது. பட் கண்டிச்சு பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா கோச்சிப்பேன் அப்படின்னு சொன்னா இட் பிகம்ஸ் a habit. அந்த ஹேபிட் பிகம்ஸ் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் வந்த அப்புறம் அந்த குழந்தைக்கு தப்பு எது ரைட் எது அப்படிங்கிறது தெரியும். சோ ஒரு மெச்சூர்ட் ஆகும் போது நம்ம இவ்வளவு பெரிய வேர்ல்டுல அனுப்புறோம். வெளில அனுப்பும் போது எல்லா இடத்துக்கும் அப்பா அம்மா நம்ம போக முடியாத போது அப்ப அந்த குழந்தை வந்து ஜட்ஜ் பண்ண கத்துப்பா. சோ அந்த ஜட்ஜ் பண்ணி அவன் லைஃப்ல பெரிய ஆளா வரணும்னா அந்த கண்டிப்பு ஆத்துல 100% வேணும். பட் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, கூடாதவர்களை புரிந்து விட்டார். எல்லாத்துக்கும் சொல்லலேன்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்றாருன்னா, தப்புன்னு சொல்லி கொடு, ரைட்டுக்கு நீ வந்து கண்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ எனக்கு மனசுல பட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரிம்மா. ஐ திங்க் வந்து ஒரே ஒரு லாஸ்ட் கமெண்ட் பிஃபோர் வி க்ளோஸ். என்னோட இது இந்த காலத்தில் நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். கண்டிப்புன்னு சொல்கிறதுல பேரில் நான் வந்து உனக்கு இன்னைக்கு ஃபோன் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன், இன்னைக்கு உன்னை கிரவுண்டு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறா. என்னோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பு தண்டனையெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக இருக்கணும். அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இருக்கக்கூடாது, என்னோட ஒப்பீனியன். பட் ஓகே, ஐ மீன் தட் நான் பார்க்கறதுல நான் சொல்கிறேன் இந்த காலத்தில் பண்ணுறதை வச்சுட்டு. சிவராமாமா லாஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணலாம், அப்புறமா நம்ம பண்ணிடலாம். இது பொறுத்த வரைக்கும் பிசிக்கலா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இப்போ போன் தர மாட்டேன்னு சொன்னோம்னா 100 சாட்டடி கொடுக்கறத விட அது வந்து பயங்கர விஷயம் இந்த காலத்துல. அதனால இட்ஸ் நாட் நெசசரிலி பிசிக்கல். ஈவன் இப்ப அந்த குழந்தைக்கு வந்து செல்லு, குழந்தை செல்லு கேட்கல, நம்ம தான் கொடுக்கறோம். சாப்பிடும் பொழுது டப்புன்னு செல்ல கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு பொறுமை இல்லை. அந்த குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சுண்டு அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பராக்கு காமிச்சுண்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லிண்டு அது சாப்பிட்ற வரைக்கும் அதை வாயில அடைச்சுண்டு நமக்கு பொறுமை இல்லை. ஒரு செல்ல கொடுத்தோமா ஒரு சாப்பாடை கொடுத்தோமா நம்ம வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம தான் அந்த குழந்தைய செல்லுக்கு பழக்கிறோம். அதனால செல்லு வந்து பார்ட் ஆஃப் தி லைஃப் ஆயிடுது.
அது நல்லது இல்ல அப்படின்னு சொன்னோம்னா கூட புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா கன்வீனியன்ஸ்ன்னு ஒண்ணு வந்துருத்து. எப்பயுமே நம்ம ஒரே ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சுக்கணும், கரெக்டா கன்வீனியன்ஸா அப்படின்னு. நம்ம கன்வீனியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா கரெக்டா இருக்க முடியாது, கரெக்டா இருந்தோம்னா கன்வீனியன்ட்டா இருக்காது. இந்த ஒரு லாவை நம்ம மனசுல பதிய வச்சிருந்தோம்னா நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம குழந்தைக்கு எது பண்ணா நல்லது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கணும். அது ஒண்ணு வேண்டாம், இது குழந்தையெல்லாம் விடுங்க. எந்த ஒரு ஒய்ஃபாவது தன ஹஸ்பண்ட பார்த்துட்டோ நீங்க சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி தயவு செய்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துருங்கோளே, இல்ல சுவாமிக்கு ஒரு பூ வச்சுட்டு வந்துருங்கோளேன்னு சொல்லியிருக்காளோ? சொன்னதே கிடையாது. தர்ம பத்தினின்னு பேரு அதுக்காக தான். தர்மத்துப்படி தன்னுடைய கணவனை நடக்க வைப்பதற்காகத்தான் தர்ம பத்தினி இருக்கா. சரி, ஒருக்கா கணவன் இப்படி இருக்கான், ஒய்ஃப் அப்படி மாதிரி இல்ல, இன்ட்ரெஸ்ட்ல இல்ல அப்படின்னா, இவன் நினைச்ச, இவன் பிரார்த்தனை, இவனுடைய பெர்சிவேரன்ஸ், இவனுடைய பிடிவாதத்தனம் எப்படி சாதிச்சுக்கணுமோ அப்படி சாதிச்சுக்கிட்டு ஒய்ஃபையும் அந்த லைனுக்கு கொண்டு வரணும், ஒய்ஃபு கணவன் அந்த லைனுக்கு கொண்டு வரணும், 2 பேரும் சேர்ந்து குழந்தைய கொண்டு வரணும். இது குழந்தைக்கு மட்டும் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், இது மியூச்சுவலா கணவன் மனைவிக்கும் இது பொருத்தும். அவ்வளவுதான். ஓகே. நான் ஒன்னேன்னு சொல்லலாமா? எல்லாருக்கும் நமஸ்காரம், அண்ணாக்கு நமஸ்காரம், எல்லா டிவோட்டிஸ்க்கும் நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த பாரதிய வே ஆஃப் லைஃபை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ ப்ரெஷியஸ்ன்னு எல்லாரும் உணர்ந்தாலே அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் 100% இல்லைனாலும் எவ்வளோக்கெல்லாம் முடியுமோ பண்ணுவோம்ல. அதுவே அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு அருமையே தெரியறதில்லைங்கிறதுனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கோன்னு எனக்கு தோன்றது. ஹரே கிருஷ்ணா. அது சந்தேகம் இல்லாம நமக்கு நம்மளுடைய பெருமையும் அருமையும் தெரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நமக்கு அருமையும் பெருமையும் தெரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஃபேமிலியில இல்ல, ஸ்கூல்ல இல்ல, சொசைட்டில இல்ல. இப்ப எங்க இருக்கு? ஏதோ சில சத்சங்கங்கள் ஒரு எத்திரிக்கா இருக்கு, ஒரு சின்ன சின்ன ஐலண்ட் மாதிரி. அதுல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இது மாதிரி ஸ்டடி சர்க்கிள்லாம். சந்தோஷம். தேங்க்யூ, நமஸ்காரம். நான் வந்து இப்ப துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரோட பிரசங்கம் போட்டதுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுது. அவர் இன்னைக்கு சொன்னார், நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த ராம்நகர் இதுல வந்து பாதிக்கு பாதி 5 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் வந்திருக்கான்னு. நம்ம சிவன் சார்ட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோம், அது மாதிரி திருப்பி இதெல்லாம் மாறி கொஞ்சம் எல்லாமே நன்னா வரட்டும்னு வச்சுக்கிறேன். அண்ணா தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அவசியமா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஆமா, அடுத்த வாரம் இதே டைம்ல we will again connect. Okay, right. Okay, sorry, இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். சரி, பரவாயில்லை மாமா. ஓகே, ரைட். ஓகே, தேங்க் யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரங்கள், சின்னவாளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள்மா. சார்தான் துணை, சார்தான் தெய்வம். பெரியவா சரணம், பெரியவா சரணம், சார் துணை.